வணக்கம்ங்க. நான் பிஸ்மிலாகாஸ் பேசுறேன். பிஸ்மிலாகாச பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இப்ப பாருங்க, இனோவால ஒரு பம்ப்ஷனுங்க. காலைல நான் கிளம்பிட்டேன். ஷாப் வீடியோ போட்டு 4 வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க. ஒரு வண்டி டெலிவரி ஆயிடுச்சு, இன்னொரு வண்டிக்கும் டெலிவரி ஆயிடுச்சு, இன்னொரு வீடியோ போடணும், இன்னும் நான் 2 வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 4 வண்டி கொடுத்துட்டேங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போடுறோம், உடனே வித்துடுறோம். கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறேன். அதனாலதான் நான் சீக்கிரமா வியாபாரம் பண்றேன். ஏன்னா தரமா கொடுக்குறேங்க. நானு ஒரு பொருளும் தரமா கொடுக்குறேன். இன்ஜின் நல்லா ஆகணும், பாடி நல்லா ஆகணும், எல்லாமே ஆகணும். இப்ப நான் பாண்டிச்சேரிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். காலைல போனேன், இப்ப ரிட்டர்ன் ஆயிட்டேன். இப்ப ரிட்டர்ன் 4 மணிக்கு ரிட்டர்ன் ஆயிட்டேன். மதியம் ஃபங்க்ஷனு, காலைல கிளம்புது. இன்னைக்கு ஆபீஸ்ல நான் திங்கக்கிழமை இருந்தேன்னா, நேற்று இருக்க 4 வண்டி, இன்னைக்கு நிலையிருந்தேன்னா இன்னைக்கு ஒரு 2 வண்டி கொடுத்துட்டு இருப்பேன். மொத்தம் 6 வண்டி ஆயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் ஆள் இல்ல. இன்னைக்கு வர சொல்லலாம், நாளைக்கு வர சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆள் இல்லைங்க. திங்கக்கிழமை இன்னைக்கு ஆள் இல்ல, நாளைக்கு இருப்பேன். இன்னைக்கு ஒரு 7-8 மணிக்கு போயிடுவேன். இப்ப நான் நிக்கிற இடம் பாருங்க, திண்டிவனம் டோல்கேட். பாண்டிச்சேரி போர்டு இருக்குங்களா, போயிட்டு ரிட்டர்ன் வரேன். இந்த டோல்கேட் பாருங்க, திண்டிவனம் டோல்கேட்டு. இந்த டோல்கேட் தான் நின்று பேசுறேன். கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்ன, 1.5 மாசத்துக்கு முன்ன செஞ்சு அந்த நெல்லி ஒரு இனோவா போட்டேன். இதே மாதிரி வண்டி சூப்பரா இருந்துச்சு. அது மதுரகார் எத்தனை போயிட்டு சொன்னாரு, அவ்வளவு நல்லா இருக்கணும். அதே மாதிரி நேற்று டெலிவரி கொடுத்தாங்களா சிவகாசிக்கு, ஜெயிலோ எத்தனை போயிட்டு எனக்கு போன் போறாருங்க. சூப்பரா இருக்கு சார் வண்டி. இன்னொன்னு எனக்கு எட்டிக்கா ஆகணும், எட்டிக்கா வந்தா எனக்கு வாங்க எனக்கு எடுத்து கொடுங்க. நம்ம எப்பவுமே நல்லா கொடுப்போம். நம்ம எப்பவுமே நல்ல பொருள் தாங்க தருவோம். நல்லா இல்லைன்னா தர மாட்டேங்க. சுத்தமா இருக்கணும். என்னை நம்பி எவ்வளவு பேர் வர்றீங்க, எவ்வளவு பேர் என்ன பாராட்டுறீங்க. கமாண்ட் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை நம்பி இவ்வளவு கமாண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னை பாராட்டுறாங்க, போன்லயும் பாராட்டுறாங்க. என்னால இப்ப நிறைய கால் நான் எடுக்கிறது இல்லைங்க, ஸ்டாப் தான் எடுக்கிறாங்க. ஏன்னா எனக்கு வண்டி செக் பண்ணணும், வண்டி நல்லா இருக்கா பார்க்கணும், அந்த வண்டியை ட்ரையல் பார்க்கணும், அந்த வண்டியில புக்கு சரியாக எல்லாமே நான் பார்க்கணுங்க. எனக்கு வேலை அதிகமா டெலிவரி கொடுக்கணும், வரவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதனால கால் ஸ்டாப் தான் எடுப்பாங்க. என்னால எடுக்க முடியல. ஆனா நீங்க நேரில் வாங்க, என்ன பார்க்கலாம். அதுவும் பாருங்க, இது ஒத்த படங்க, ஃபேன்சி நம்பரு TN0355. இந்த 0 சொல்லிட்டு 555 கூட வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். வெறும் 3-5 கூட வச்சுக்கலாம். 555 ஃபேன்சி நம்பரு. நம்பர் அதுவும் 03 ஒத்தப்பட, வண்டி நம்பர் 555. வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பரோட இனோவா வி மாடலுங்க. லட்சத்துல ஒரு வண்டி தான். நிறைய ஜி தான் வரும். ஜி இல்லது வி மாடலு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், பேக் வைப்பர், அலாயில டபுள் SRS ஹேர் பேக். 2 ஹேர் பேக் வந்துடும். சாவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிமன் சாவி தான் வரும். பாருங்க, இந்த மாதிரி நிமன் சாவி தான் வரும். பட்டன்ல இதுலதான் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கு. பட்டன் சாவியோட ஒரு ஃபேன்சி நம்பரு, அலாயிலோட, ஹேர் பேக்கோட வண்டி. விஐபி வண்டி, ஒரு பெரிய ஆள் வண்டி தான். வண்டி ஷோரூம் கண்டிஷனு, பக்கா கண்டிஷனுங்க. இன்ஜினை காட்டுறேன், ஆயில் போக அடிக்காது. லைவ் வீடியோ தான். இப்ப நம்ம ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் பாண்டிச்சேரி, 140 கிலோமீட்டர் போயிட்டு ரிட்டர்ன் 70 கிலோமீட்டர், மொத்தம் 140, ஒரு 50, 190 கிலோமீட்டர். 190 கிலோமீட்டர்ல நிக்குது வண்டி. 190 கிலோமீட்டர்ல லைவ் வீடியோ காமிக்கிறேன். ஆயில் அடிக்குதா பாருங்க, அடிக்காது. அடிக்கிற வண்டி நம்ம தரமாட்டோம். அதுவும் லைவா பாத்துடலாம். இப்ப பாண்டிச்சேரியில இருந்து வந்த வண்டி தான், இப்ப நின்றுதான். இப்ப நான் லைவா காமிச்சிடறேன். நேற்று ஆபீஸ்ல இருந்துச்சுன்னு உங்களுக்கு காமிச்சிருந்தேன், பாத்துருப்பீங்க. இப்ப பாண்டிச்சேரியில இருந்து போயிட்டு ரிட்டர்ன் ஆனப்போ உங்களுக்கு இன்ஜினும் காட்டுறேன். உங்களுக்கு லைவா எல்லாமே காமிக்கிறேன், பாத்துங்க. பாருங்க, ஸ்டிக் எடுக்கிறேன். ஆயில் அடிக்காது. அடிக்கிற வண்டி தரமாட்டேங்க. ஆயில் நல்லா இருக்கு. வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க. கப்பல்ல வர மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்றேன், உடம்புலயே இல்லைங்க. வேற வண்டி எல்லாம் போயிருக்கேன். ஜி மாடலுக்கும் வி மாடலுக்கும் ரொம்ப வித்தியாசங்க. 4.5 லட்சம் ரூபாய் வித்தியாசம் ரேட்ல. 4.5 லட்சம் ரூபாய் அதிகம் வரானா அதோட ஒர்த்து வேறங்க. பக்கவா இருக்கு. இதுல சுத்தமா இந்த வண்டி ரன்னிங்ல இருக்கா இல்ல நிக்குதானே தெரியல, அவ்வளவு சாஃப்டா இருக்கு. எவ்வளவு பேர் குழிப்பள்ளத்துல இருந்தாலும் ஆளுங்க ஒண்ணுமே ஷேக்கிங் தான். ஆனா வண்டியில நம்மளுக்கு தெரிய மாட்டேன். ஒரு கப்பல்ல போற மாதிரி இருக்கு. லட்சத்துல இல்ல, கோடியில ஒரு வண்டி. வி மாடல் கிடைக்காது. இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன், திருப்பூர் வி மாடல் போடுறேன்னு எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தான் தெரியும். ஓகே, நான் சீக்கிரம் எடுத்துருங்க. என் சப்ஸ்கிரைபர் எடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வண்டி அவ்வளவு டாப்பா இருக்கு. லைவ் வீடியோ தான். இன்ஜின் ஆடினே இருக்கு. உங்களுக்கு ஸ்டிக்ல கை வச்சு காமிக்கிறேன். ஆயில் போக அடிக்காது. அடிச்சா என் ஜென்மத்துக்கும் நான் வண்டி தர மாட்டேங்க. ஆயில் போக அடிக்கிற வண்டி. ஆயில் அடிக்காத வண்டியை மக்கள் கொடுப்போம். பாருங்க, ரேட் பண்ண சொல்லிக்க. தூசி தாங்க பாருங்க, புகை வரக்கூடாதுங்க, ஆயில் அடிக்கூடாதுங்க. அது பாருங்க, லைவ் வீடியோ கை வச்சிருக்க. இந்த பாருங்க, ஆயில் அடிக்குதா பாருங்க, சுத்தமா அடிக்காது. அடிக்கிற வண்டி பிஸ்மில்லா காசுல கொடுக்க மாட்டாங்க. வேற என்ன 200 கிலோமீட்டர் கிட்ட உங்களுக்கு ஸ்டிக்கர் எடுத்து காமிக்கிறேன். ஆயில் போக அடிக்குதா பாருங்க.
சுத்தமா அடிக்காது. அடிக்கிற வண்டி தரமாட்டேன். ரேஸ் பண்ணுவா பாருங்க, ரேஸ் பண்றாங்க. ரேஸ் பண்ணுவா. தூசி தாங்க வெளியே வருது. வண்டியில சுத்தமா இருக்கு. இன்ஜின் பக்கமா இருக்கு. சரியான மைலேஜுங்க. 1500 ரூபாய்க்கு தான் டீசல் போட்டேன். 1500 ரூபாய்க்கு 200 கிலோமீட்டருக்கு வந்துருக்கேன். நல்ல மைலேஜ் கொடுக்குது. மைலேஜ் ஷோரூம் கண்டிஷனா இருக்கு. வண்டியும் பக்காவா இருக்கு. இனோவா 2 ஓனர் தாங்க இது. 2 ஓனர் வண்டி தான். 4 ஓனர் 5 ஓனர் வண்டி இல்ல. 2 ஓனர். ஃபேன்சி நம்பரு. உள்ள இன்டீரியர் வந்து அவுட்லுக்ல இருந்து எல்லாமே காமிக்கிறேன். இன்ஜின் நாய்ஸே உங்களுக்கு இருக்காது. நேரில் வந்து பாருங்க. நீங்க யார வேணாலும் கூட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. என் வண்டி ஷோரூம் கண்டிஷனா இருக்கும். வண்டி பாருங்க வேற மாதிரி இருக்கும். இந்த பம்பர்ல இருந்து பாடியில எல்லாமே தெளிவா இருக்கணுங்க. குடுக்குற பொருள் சுத்தமா தரணும். நல்லா இருக்கு. இந்த பாருங்க, டோல்கேட் நின்னுங்க. பாண்டிச்சேரி தெரியுங்களா? நான் திரும்பி வந்துனுங்க. திரும்பி போனா பாண்டிச்சேரி, இப்படி போனா நேரா செஞ்சு. சரிங்களா? குடுக்கிற பொருள் சுத்தமா கொடுப்பாங்க. இந்த பாருங்க, உள்ள காமிக்கிறேன். உள்ள வேற லெவல் இருக்குங்க. செட்டுல இருந்து எல்லாமே பக்கா ஒர்க்கிங். உள்ள காட்டுறேன் பாத்துங்க. 1.24 ஓடி இருக்குங்க. 2 ஓடட்டா ஒரு விஐபி வண்டி. പാരുங்க സെറ്റ് എവിടെ ഓടി പാരുங்க. എനിക്കും മമ്മൂട്ടിയെ ഇഷ്ടമാണ്. കുറച്ച് വേഗമായിട്ട് ഉള്ളേ വരണം. பாத்தீங்களா? செட்லாம் நல்லா ஒர்க்குங்க. அப்படியே ரிவர்ஸ் கேமரா போட்டா உங்களுக்கு ரிவர்ஸும் வந்துருங்க. ரிவர்ஸும் நல்லா ஒர்க்கிங். எல்லாமே குடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பாது. பாருங்க, இதுல இருந்தே பாக்கலாம். சரியான கிளாரிட்டிங்க. கேமரா தெரியுதுங்களா? எப்படி தெரியுது பாருங்க. இந்த சிஸ்டம்ல இருக்க கேமரா பாருங்க எவ்வளவு கிளாரிட்டியா தெரியுது. ஏன்னா நான் கொடுக்குற வண்டி எல்லாம் எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும், தெளிவா இருக்கும். ஏர் பேக் பாருங்க, 2 ஏர் பேக், ஏபிஎஸ் ஏர் பேக் 2 வந்துடும் உங்களுக்கு. சுத்தமா இருக்கிற வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 1.24 தான் ஓடி இருக்கு. வண்டி சரியா இருக்குங்க. செட்டுல இருந்து சீட்ல இருந்து எல்லாமே பாத்துங்க. வந்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆளே எடுத்துருவாங்க இந்த வண்டியை. ஃபர்ஸ்ட் ஆள் யார் வராங்களோ அவங்க எடுத்துருவாங்க. அப்படியே எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க, பக்கா கண்டிஷன். பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. ரப்பரை பிச்சு காமிக்கிறேன். எங்க காமிச்சாலும் என் வண்டி டாப்பா இருக்கு. நான் நடு ரோட்ல நிக்க வச்சு வீடியோ போட்டு காமிக்கிறேன்னா என் வண்டி தெளிவா இருக்கும். தெளிவா இருக்கிறது நம்ம ஃபுல்லாவே கைட்ட பாருங்க. தெரியுதுங்களா? என்ன மாரி காப்ப முடியாது, என்ன மாரி வியாபாரமா பண்ண முடியாதுங்க. வராதுனால நம்ம தரமா கொடுக்குறோம், தெரியுமா பேசுறோம். பாருங்க, உள்ள பாருங்க, வீட்டை பாருங்க. எப்படி விஐபி வண்டிங்க, பெரிய ஆளுதான் வண்டி. சுத்தமா இருக்கும், மிஸ் பண்ணாதீங்க. சரியா இருக்கு. பேக் சைடு பாருங்க, எந்த பக்கமும் எந்த குறையும் இருக்கக்கூடாதுங்க. நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம், எடுத்துருப்போங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ரூபேசி டாப் மாடலுக்கு எல்லாமே வந்துடும். நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாமே பக்காவா இருக்கு. சுத்தமா இருக்கிற வண்டி. இந்த பேக் சைடு பாருங்க, வி மாடலு, தெளிவான வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. 2008 28 இருக்கு. எஃப்சி கார்ல இருக்கு. 2 ஓனர் தான். அந்த டயர் எல்லாம் பாருங்க, அலாயில் தான் வந்துடும். கப்பல்ல போற மாதிரி இருக்கு. எந்த குறையும் இல்லை. எத்தனை போறீங்க என் பேர் சொல்றீங்க. சுத்தமான வண்டி, நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. பக்கா கண்டிஷனுங்க. ஷோரூம் கண்டிஷனு. விஐபி இது, ஃபேன்சி நம்பர் எல்லாமே இருக்கும். ஒண்ணுமே இல்ல. அண்ணன் பேர்ல இருந்து தம்பி பேர்ல மாறி இதுதான் 2வது ஓனர். யாரும் இல்ல, அவர் அண்ணன் பேர் இருந்து தம்பி வாங்கியிருக்காரு. அதுதான் ஓனர். ஒரே வீட்டுல ஓனர் மாறிக்கிட்டு தான். வண்டி பக்காவா இருக்கு. ஷோரூம் கண்டிஷன் வண்டி. கஸ்டமர் கேட்டதெல்லாம் வேறங்க. நான் உங்களுக்கு கம்மியா முடிச்சு தரேன். கஸ்டமர் வந்து 590 கேட்டாருங்க. இது டாப் மாடலு, 2 ஓனரு. வி மாடல், ஜி மாடலே நீங்க 5000 ரூபாய் 570 போயின்னு இருக்குங்க. இது வி மாடல் ஹேர் பேக் வண்டி. 590 கேட்டாரு. என் மக்களுக்கு அப்படி வித்து குத்துருவான். அப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம். வாங்க, 590 இல்ல, 580 இல்ல, 570 இல்ல, 550 உடைக்கிறேங்க. 5,50,000 ரூபாய் உடைக்கிறேன். முடிஞ்சிருக்கும் 550 உடைச்சு இந்த வண்டி வாங்கி தரேன். என்னால முடிஞ்சிருக்கும் பேசுறேங்க. என்ன நம்பி வாங்க. ஆனா வண்டி நிக்குமான்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் வந்துருங்க. இப்ப வண்டி எத்தனை போயிருவேன். இன்னும் நான் போறதுக்கு வந்து 50 கிலோமீட்டர் இருக்கு. 50 கிலோமீட்டர்னா மொத்தம் வந்து 230 கிலோமீட்டர் ஆயிரும். 190 கிலோமீட்டர்ல லைவ் வீடியோ காமிச்சேன். என்ன நம்பர் நல்ல பொருள் குத்துனே இருப்பேன். என்ன கமெண்ட் பண்ணி என்ன வாய்த்தர எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் மக்களுக்கு நான் நல்ல பொருள் கொடுக்குறேன், அதனால நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு நல்ல வண்டி கொடுக்குறேன், அதனால நான் தைரியமா பேசுறேன். நல்ல பொருள் கொடுக்குறதுனால நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா பேசுறேன். நல்லா இருக்கிறதுனால அதாங்க எனக்கு வியாபாரம் நல்லா ஆகுதுனால நான் உங்களுக்கு கொடுக்குற பொருள் நல்ல பொருள், அதனால எனக்கும் வியாபாரம் நல்லா ஆகுது. கண்டிப்பா நீங்க நினைக்கிற வண்டிங்களா நான் கொடுப்பேன்.
இனோவா நல்லா இருக்கு, இது மிஸ் பண்ணாதீங்க. 2 ஓனர் வண்டி போயிடுச்சுன்னா திருப்பி இந்த மாதிரி வராது. வந்திருக்கிறது மிஸ் பண்ணாதீங்க, நேரில் வந்து பாருங்க. நன்றிங்க.